ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு யம்மி த டயட். இன்றைக்கி யம்மி த டயட்டில் ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இது டயட் ரெசிபின்றதுனால நம்ம எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணல. டைரெக்டாக அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதை வதக்கணும் நல்லா. அது ஒரு பாதி வதங்கின பின்னாடி இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அதில் இஞ்சி இடித்து போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 6 பூண்டு பல் எடுத்து அதையும் இடித்து போட்டுக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அதுவும் நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாததுனால நம்ம ஸ்லோலியே வச்சு வதக்கணும். இப்போ அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போது அதில் ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு கேப்சிகம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுறேன். கேரட்டும் கேப்சிகமும் வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்போ அதில் துருவின பன்னீரை போட்டுக்கிறேன், ஒரு கப். இப்போ பன்னீர், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பன்னீர் தண்ணி விடுறோம், அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் குறைஞ்சிச்சு. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன். இப்போ இந்த டயட் மீல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ அப்படியே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வேறு மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த ப்ரெட்டில் சாண்ட்விச்சாவோ இல்லை சப்பாத்தியில் ரோல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.